இருக்கணுமா? அது போயிடுச்சு. நீங்கள் ஊர் கொஞ்சம் போட்டு மாங்கோட்டே உள்ள இருக்குது. அதெல்லாம் போகுங்க, அதுவாக வேண்டாம். ஆமாம், இங்கே வந்ததுக்கு வேலைக்கு கொடுத்துட்டேன். சரி, நான் தான் பார்க்கலாம் வேலையே இல்லை. எச்சாவே கொண்டு வந்த மாதிரி இருக்குது. இல்லை தெரியாது, தெரியாது. பத்தாது பத்தாதா? பேச வீடியோ போயிட்டு பேச. சரி சரி. ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா மாங்காய் விதை இது பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கிட்டு வந்தது பாருங்க, சாப்பிட்டு போட்டது பார்த்தீங்கன்னா. இது பங்கனப்பள்ளி மாங்காய். என்னன்னா இப்போ கடையில் நம்ம வந்து நம்ம இதில் வந்து வெளியில் வாங்குகிற செடியெல்லாம் வந்து கரெக்டாக டேஸ்ட்டாக நமக்கு இருக்கிறதில்ல. ஒரு சில டேஸ்ட்டாக இருக்குது, ஒரு சில டேஸ்ட்டாக இருக்கிறதில்ல பழம் வந்து காய்க்கும் போது. இது பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நம்மளே சாப்பிட்டு பார்த்து நம்ம வந்து இருக்கிறதுனால இதோட டேஸ்ட் நமக்கு தெரியும். என்னென்னா இது லேட்டாக காய்க்கிறதுக்கு வர மரம் வந்து அது வந்து சீக்கிரம் வந்து சீட்லெஸ்ங்கிறதுனால இது பார்த்திங்கன்னா வர்றதுக்கு லேட் ஆகும், 2-3 வருஷம் ஆகும். ஆனால் வந்து பெரிய மரமாகும், நல்லா காய்க்கும், ரொம்ப நாள் காய்க்கும். ஆனால் வந்து அது வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட நாளில் போயிடும், சீட்லெஸ் ஒட்டுறாக மாட்டாங்க. அது அதிக காய்ப்பு இருக்குது, காய்ப்பு கொஞ்சம் குறைவாக இருக்கும். அதான் வேறு வித்தியாசங்க. பார்த்திங்கன்னா இது வந்து நாம் சாப்பிட்டு நல்லா காய வச்சு வெயிலில் சாப்பிட்டோன்னே எடுத்து வந்து வீசாமல் காய வச்சு நல்லா அப்படி ஆடி பார்த்தா உள்ளே அந்த பருப்பு வந்து ஆடணும். இல்லை ஆடிட்டு இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இப்படி ஆட்டினீங்கன்னா உள்ளே ஆடு அந்தளவுக்கு காஞ்சிரோன்னு. காஞ்ச மாவிதை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேல் பகுதி இப்படி மேலே விட்டு இப்படி பூச்சியமாக இருக்கிற பகுதி வந்து இது வந்து மேலே விட்டு இது வந்து கீழே விட்டு இந்த குத்துக்கடை இப்படி வந்து நாம் நடணும். அப்போ தான் வந்து இந்த ஸ்டெம் வந்து முளைச்சி வந்து இப்படி வரும். நல்லா இந்த பாக்கெட் வந்து நல்லா மண் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா களிமண்ணாகவோ அல்லது நல்லா செம்மண்ணாகவோ துறப்பக்கூடாது. காது களிமண்ணாகவோ செம்மண்ணாகவோ எடுத்துக்கணும். இந்த மாதிரி சாதாரண மண் வந்து இந்த மாமரத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஆகாது. நல்லா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நர்சரியில் பார்த்தீங்கன்னாலே நல்லா செம்மண்ணத்தை போட்டு இந்த பாக்கெட்டில் போட்டிருப்பாங்க. அது மாதிரி செம்மண்ணாக எடுத்துக்கிறேன். நான் வந்து களிமண்ணாக எடுத்துக்கிறேன். கொஞ்சம் எங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் நம்ம செம்மண் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ சுண்ணாம்புக்கல் ஏரியா, அதனால் பார்த்தீங்கன்னா இது பாருங்க போட்டு இப்போ நட போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த அளவுக்கு வச்சு மண் போட்டுக்கலாம். திரும்ப மண் தேவைன்னா மேலே போட்டுக்கலாம்.
பார்த்தீங்கன்னா தண்ணி விட்டு எல்லாத்துக்கும் போட்டு மாவிதை போட்டு அவ்வளோதான். நீங்கள் வந்து தண்ணி காய வெயிலுங்கன்னா அடிக்கடி காய தண்ணி விட்டே இருக்கணும். விட்டு இருந்தால் முளைச்சி வந்துடும். முளைச்சி வந்த பின்னாடி ஒரு 2 மாதம் கழித்து திரும்ப அது வந்து அதுக்கு உண்டான இடத்துல வந்து எடுத்து நாம் வச்சிடலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சீட்லெஸ் வாங்குறவங்க சீட்லெஸ் வாங்கிக்கோங்க. இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள். என்ன வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வந்து நமக்கு வந்து காய்ப்புக்கு வர்றதுக்கு அதையும் பார்த்துக்குங்க. ஓகே பாய். மீண்டும் சந்திப்போம். நம்ம சேனல் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.